ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்கூல் லீவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. அதனால் நானும் எங்கள் அம்மாவும் பாதி பாதி ஷேர் பண்ணிட்டோம். இவனை நான் பார்க்குறேன், அவளை எங்கள் அம்மா பார்க்குறாங்க. நைட்டு எங்கள் வீட்டில் தான் படுக்க வருவாள். மிச்சப்படி அவள் அங்கே இருப்பாள். ஏன்னா அவளுக்கு விளையாடுறதுக்கு எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு, அவள் ஸ்கூல் பொண்ணு இருக்கா. அதனால் விளையாடிக்கிடுவாள். இவனுக்கு யாருமே இல்லை மக்களே, எங்களை தவிர. விளையாடுறதுக்கு அவன் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை. அதனால் அவன் என் கூட தான் இருப்பான். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. அதான் அவங்க 11th 12th சயின்ஸ் டீச்சர்ன்ட்டு. அவங்க நான் இவ்வளோ நாள் வேறு பிளட் குரூப்பில் கிட்னி வச்சா ஃபெயிலியர் தான் ஆகுது அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்களா. ஆனால் அவங்க ஓ பாசிட்டிவாம்மா. அவங்க அம்மா ஏ பாசிட்டிவ்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு டயாலிஸ்லாம் பண்ணாமலே அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் ஸ்லோவானதுக்கப்புறம் கிட்னி வைக்கணும்னு சொன்னாங்களாம். உடனே ரெடியாகி கரெக்டாக கிரியேட்டின் அதிகமாக இருக்கும்போது கிட்னி வச்சுட்டாங்க போல். ஆனால் அதை பிளாஸ்மா இதெல்லாம் வச்சு தான் வச்சாங்களாம்மா. அந்த ப்ரொசீஜர்லாம் போகும் பார்த்தீங்களா. அது இப்போ அவங்களுக்கு கிட்னி வச்சு 13 வருஷம் ஆயிடுச்சாம்மா. அதாவது வேறு பிளட் குரூப்பு அந்த பிளாஸ்மா அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இது லக்குன்னு தான் மக்களே நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தங்களுக்கு செட் ஆகிடுது, ஒவ்வொருத்தங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுது. அதாவது நம்ம கிட்னி வச்சதுக்கப்புறம் நம்ம வாயை நல்லாவே கட்டிட்டு வீட்டில் காய்கறிகள் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க ஒருத்தங்க. இன்னொருத்தங்க நான் டயாலிஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மூச்சு திணறலில் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவேன்னா அப்போ ஒருத்தங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க ஃபேஸை கூட நான் பார்க்கல. ஏன்னா முன்னாடி எப்படி குனிஞ்சே இருந்தேன்னா அவங்க எனக்கு பின்னாடி இருந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அம்மா ஒன்றும் ஆகாது, உனக்கு கிட்னி வச்ச பிறகு நீ அழகாயிருவா. நானும் ஒன்றே மாதிரி தான் தேஞ்சு போய் அப்படி இருந்தேன். 2 வருஷம் டயாலிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க அக்காவே அவங்களுக்கு கிட்னி கொடுத்தாங்களாம்மா. 13 வருஷம் ஆயிடுச்சு. நானும் என் அக்காவும் நல்லா இருக்கோம். அதனால் நீயும் நல்லா இதாகிடுவா, கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுமே கரெக்டாக வாட்டரெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோலாக இருப்பாங்களாம்மா. ஃபுட்டுலேயுமே எல்லா பொரியலும் சாப்பிடுவேன். பொரியலை சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்ருவேன். அவ்வளோதான், குழம்புலாம் எடுத்துக்கிட மாட்டேன். பாலெல்லாம் குடிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களாம் எனக்கு பின்னாடி இருந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி 2 பேர் அவங்களுமே கிட்னி 14 வருஷம் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு ஒரு டைமில் பிஎஸ்சியில் தான் வச்சாங்களாம். அந்த கிட்னி வைக்கும்போது அவங்க வீடு பிஎஸ்சி பக்கத்துலேயே எடுத்து வாடகைக்கு வச்சுருப்பாங்க போல். 6 மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டர் செக்கப் வர சொல்லியிருக்காங்க. டாக்டர் எப்போதுமே என்னை பாராட்ட தான் செய்வாங்க. ஏன்னா கிட்னியை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்த சிஸ்டர் வேறு பிளட் குரூப்லேயே கிட்னி வச்சு சக்ஸஸ் ஆனதை சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியும் சொன்னாங்க. அவங்க ஒரு பையனுக்கு ஒரு பையன் 12th என்னமோ தான் சொன்னாங்க, ஒழுங்காக காதில் கேட்கல. அவங்க அம்மாவே கிட்னி கொடுத்தாங்களாம். அது 6 மணி நேரத்துலேயே ஃபெயிலியர் ஆகிட்டான். இப்படியும் இருக்குது. நான் இதில் அனலைஸ் பண்ண வரைக்குமே எல்லாமே ஒரு லக்கு தான் மக்களே. நம்மளுக்கு ஒரு லக்கு இருந்துச்சுன்னா அது 10 வருஷம் இந்த மாதிரி கூட இருக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலுமே டயாலிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு 2 ஒய்ஃபு. ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அவுட்டர்லேருந்து கட்டியிருக்காங்க. அவங்க கிட்னி கொடுத்து ஒரு 4 வருஷம் இருந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அடுத்தது இப்போ செகண்ட் ஒய்ஃபு கிட்னி கொடுக்க போகிறாங்க. அது அவங்க அத்தை பொண்ணாமா. அப்படி பாருங்களேன், அவருக்கு லக்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி இப்போ செகண்டுமே கிட்னி கொடுக்க ஆள் ரெடியாக இருக்குது. அப்படி மொத்தத்தில் ஜென்ஸுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனால் மோஸ்ட்லி லேடிஸ் கொடுத்துட்றாங்க. நான் நல்லாவே நோட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அன்றைக்கி வேறு பிளட் குரூப்பில் வச்சா ஃபெயிலியருன்னு நான் இதாக சொல்லிட்டேன். ஏன்னா சக்ஸஸ் ஆன அக்கா 13 வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம
சப்போஸ் வந்து கிட்னி தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும், அந்த ஸ்டேஜில் வேறு பிளட் குரூப்பு பிளாஸ்மா இது பண்ணி உங்களுக்கு வைக்கலான்னு டாக்டர் சொன்னால் வச்சு பாருங்கள். ஏன்னா வந்து சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க. நம்ம பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கிடுவோம், நெகட்டிவ் நம்மளுக்கு தேவையில்லை. வந்து நான் இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி தான் அந்த அக்கா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க, நல்லாவே பேசினாங்க. அவங்களுக்கு இப்போ காலேஜ் படிக்கிற பையன் இங்கே இருக்கானா அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப ஆசை மக்களே, என் பசங்க வந்து கொஞ்சம் பெருசாக அவரை வர பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்மளுக்கு கடவுள் எப்போ அப்படிங்கிறாரோ வந்து அப்போ எனக்கு தந்தால் போதும். நான் எப்போதுமே இப்போ கடவுள்கிட்ட வேண்டுறது வந்து எனக்கு எது கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து எனக்கு நடந்தால் போதும். நான் அவசரம்லாம் படலை, எனக்கு எது எப்போ கரெக்டுன்னு தோணுதோ அது எனக்கு நடந்தால் போதும்ன்ட்டு தான் நான் எப்போதுமே கடவுள்கிட்ட வேண்டுவேன். இது வேணாம் அது வேணும்னு நான் அவசரப்படுறதே கிடையாது. இது இப்போ நடக்கணும், உனக்கு நல்லா இருக்குன்னா அதை நடத்தி காட்டுங்க, அப்படி தான் நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். அதே மாதிரி அவர் எப்போ எனக்கு கிட்னி வச்சா நல்லது நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரோ அப்போ எனக்கு கிட்னி வச்சா நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவேன் மக்களே. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். 10 நாள் லீவ் விட்டாச்சு. அன்னைக்கு மார்க்கெட்லேருந்து பப்பாளி வேறு நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே ஒரே ஸ்டேஜில் பழுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை வந்து பசங்களுக்கு ஜூஸு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஜூஸுன்னு போட்டு அடித்து கொடுத்துட வேண்டியதான். பப்பாளி சாப்பிட பயமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரெட்டு கம்மியாகிடுச்சா 5.4ன்ட்டு இதில் பப்பாளியை நான் சாப்பிட்டுட்டு திடீர்னு பீரியட்ஸாக வந்துருச்சுன்னா ரொம்ப இது நானே கட்டுப்படுத்த முடியாமல் இந்த 1 மாதம் கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன். டேப்லெட் போட்டு. அதனால் வந்து நான் பப்பாளி சாப்பிடலை. கொய்யாப்பழம் எல்லாருமே சாப்பிட சொன்னாங்க. கொய்யாப்பழம், ஆப்பிள், பேரிக்காய் இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்லாம் எங்கே சொன்னேன். வாங்கின மக்களே, நம்ம ஒரு பழக்கடையில் போய் ரேட்டு கேட்டால் ரேட்டு எச்சா சொல்கிறாங்க. அந்த வண்டியில் வருவாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட தான் வாங்கி சாப்பிடணுன்ட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து என் பையன்லாம் ரொம்ப கிறிஸ்மஸுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். காலையில் கூட எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்ன வீடியோ நான் இப்போ இது பண்ணுறேன். அவனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து 2 சாக்லேட் கொடுத்து விட்டாங்களாம். அப்போ நான் கேட்டேன், கிறிஸ்மஸ்க்கு கேக்கு தானே தரணும், உனக்கு எதுக்கு சாக்லேட் கொடுத்தாங்கன்ட்டு. கேக்கு கேட்டிருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் கேக்கை வாங்கி கொடுத்துடணும் மக்களே, கிறிஸ்மஸ் சார்பாக நம்ம. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் இந்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து கோயில் திருவிழா. அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இருந்த எண்ணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னா திங்கக்கிழமை, செவ்வாய், புதன் இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷனே இருக்கும். நம்ம அந்த 2 நாள்லேயுமே ஹாஸ்பிட்டல் போனோன்னா காலையில் போய்ட்டு சாயங்காலம் தான் வருவோம். ஒழுங்காக பார்க்கக்கூட முடியாது. அதான் என் தங்கச்சியை தங்கச்சி வர்றாளா என்னன்னு தெரியல. ஒருத்தி வரமாட்டா, ஒருத்தி கோயம்புத்தூரில் இருக்கிறவா வந்தாலும் வரலாம். ஏன்னா அவள் பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு, பசங்களுக்கு விளையாட இடம் இல்லை. என் பசங்களும் வந்து வீட்டில் தானே இருக்காங்க, நல்லா விளையாடிக்கிடுவாங்க. வந்தால் பார்ப்போம். வந்தால் அவள் மூலமாக வேணால் வீடியோ எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மக்களே. பாய் மக்களே.